தமிழ்நாட்டின் நாளைய முதல்வர் யாராக இருந்தாலும் ஸ்டாலின், பழனிசாமி, சீமான், விஜய் யாரு வந்தாலும் பொதுமக்களுக்கு ரொம்ப பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இந்த ஆங்கிள் சிந்திக்கிறது கொஞ்சம் கம்மி தான். என்ன அப்படின்னு சொன்னா, மணி, பாலிசி, நேஷனல் டிசிஷன்ஸ். ஸோ இந்த 3 விஷயங்களையும் யாரு கண்ட்ரோல்குள்ள வச்சிருக்காங்களோ, யாரோட கையில இருக்குதோ அவங்களோட தான் ஆட்டம் அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கும். என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியா அப்படிங்கிறது ஒரு ஃபெடரல் கண்ட்ரி, ரைட்? அதே மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு சென்டர் இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு ஒரு சிஎம் வராரு, விஜய், ஒரு சீமான், ஒரு ஸ்டாலின், யாரு வந்தாலும் இவங்களோட பவர் வந்துட்டு லிமிட்டா இருக்கும். அதை நீங்க லிட்ரலா பாத்தீங்கன்னு சொன்னா அன்லிமிட்டடா இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க எல்லாமே டிசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா இதை தாண்டின ஒரு விஷயம் இருக்கு. அதாவது சென்ட்ரல்ல யாரு பவர்ல இருக்காங்களோ, பிஜேபி இப்ப பவர்ல இருக்காங்க. இது நாளைக்கு காங்கிரஸ் வந்தாலுமே நான் சொல்ல போறதுதான் தமிழ்நாட்டுடையும் மத்த ஸ்டேட்களுடையும் தலையெழுத்து. சென்ட்ரல்ல இன்ஃபுளுன்ஸ்ல இருக்கிறவங்களும் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களுமே எலெக்ஷன் அப்படின்னு வர்றப்ப சில விஷயங்களை பேசுவாங்க. நாங்க பிஜேபியா 100% எதிர்க்கிறோம் அப்படிங்கிறாங்க. நாங்க தான் அவங்களுக்கு ஒப்போசிஷன், அவங்கள ஸ்டேட்குள்ள விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே சொல்லும். ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க 100% வந்துட்டு ஒப்போசிஷன் அல்ல. இவங்களோட சர்வைவல் இருக்குல்ல, பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சர்வைவலுக்கு கார்பரேஷன் தேவை. இதை யாராலையுமே மறுக்க முடியாது. என்ன அப்படின்னு சொன்னா, மணி கண்ட்ரோல், பாலிசி, நேஷனல் டிசிஷன்ஸ். ஸோ யாரு மணியை கண்ட்ரோல் பண்றாங்களோ, ஒரு குடும்பத்துடைய செலவுகளை யாரு கண்ட்ரோல வச்சிருக்காரோ அவருக்கு அந்த குடும்பத்துல முன்னுரிமை இருக்கும். அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் சில நேரங்கள்ல தவறாக இருந்தாலுமே கூட அதை எடுத்து நடக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும். இது கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ணி புரியும். ஹூ கண்ட்ரோல்ஸ் மணி கண்ட்ரோல்ஸ் டிசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சிம்பிளா சொல்லுவாங்க. இப்பதான் இந்த டாபிக்கோட இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டுக்கே வந்திருக்கும். இனிமே தான் நான் சொல்ல போற விஷயமே இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த 4 கேண்டிடேட்டை பத்தி ஒரு சிம்பிளான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன், என்னோட ஒப்பீனியன், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஸ்டாலின் நாளைக்கு மீண்டும் இவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, எந்த சேஞ்சஸும் வராது பெருசா. இன்னைக்கு தமிழ்நாடு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா, கார்பரேட்ஸுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே இருக்கும். குவாரி, மணல், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், அது நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும். பிஜேபியை நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்றாங்க தானே, அந்த ஐடியாலஜியை நாங்கள் 100% எதிர்க்கிறோம். ஐடியாலஜி எதிர்ப்பாங்க. ஆனா இவங்க வந்துட்டு 100% பிஜேபிக்கு ஆப்போசிஷன் யாரா நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, உங்களை விட பெரிய முட்டாள் இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த பவர் ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற சிஸ்டம் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ தமிழ்நாட்டுடைய நிலைமை பெரிய எந்த சேஞ்சஸும் வராது. இப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கும். ஆனால் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது, நான் அதை கடைசியில சொல்லுவேன். ஸோ செகண்ட் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி. ஸோ இந்த மனுஷன் தமிழ்நாட்டுடைய சிஎம்ஆ வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டை இழுத்து மூடிட்டு நீங்க எல்லாம் வேற எங்கேயாச்சும் பெட்டி படிக்க கட்டிக்கிட்டு போக வேண்டியதான். ஸோ என்னன்னு சொன்னா, எடப்பாடி பழனிசாமி வராரு அப்படின்னு சொன்னா பிஜேபி டிரெக்டாகவே வருது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுல பேசுறதுக்கு பெருசா எதுவும் இல்லை. ஸோ தேர்ட் வந்துட்டு தளபதி விஜய். ஒரு நடிகனை ஏன் எல்லாருக்கும் பிடிக்குது? ஏன்னா அவர் ரொம்ப நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். நடிச்சிருக்காரு அப்படிங்கிறனால பிடிக்குது. ஸோ நீங்க இவரோட பர்சனல் கேரக்டர் ஒரு சைட்ல வைங்க. ஆனா ஒரு மனுஷனுக்கு ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. இவர் வந்துட்டு ரொம்ப பாப்புலரான ஒரு ஆள், இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆள். தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் நடந்துச்சு. மக்கள் பல விஷயங்கள்ல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த நேரங்கள் எல்லாமே என்னுடைய கரியர் தான் முக்கியம், நாட்டு மக்களுடைய பிரச்சனை. இவர் சில விஷயங்கள பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்திருந்தாலும் சொன்னா தமிழ்நாடே ஸ்தம்பிச்சு போயிருக்கும். அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவருடைய கரியர்ல எந்த உச்சத்தை அவர் தொடணுமோ அதை தொட்டுட்டு இப்ப நான் ஓய்வெடுக்க போறேன் அப்படிங்கிறப்ப அரசியல்ல குதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மக்களை சந்திக்காத ஒரு மக்கள் நாயகன் எப்படி அந்த கூட்டத்துக்கு தலைவனாக முடியும் அப்படிங்கறத தமிழ்நாடு மக்கள் யோசிக்கணும். நீங்க விரும்பினீங்கன்னா யாருக்கு வேணாலும் ஓட் பண்ணுங்க. ஆனா நீங்க உங்களுடைய எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். நான் இந்த வீடியோ பாக்குறப்போ ஆல்ரெடி எலெக்ஷன் முடிஞ்சிருக்கும். ஒரு நல்ல தலைவனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, அவனுடைய ஐடென்டிட்டி. அவன் எப்படியாப்பட்ட ஒரு சூழலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். அந்த சூழல்ல நடக்கக்கூடிய பிரச்சனையை தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு, அதிகாரத்தை வச்சு, பணம், பேர், புகழ் இதை வச்சு அந்த பிரச்சனைக்கு அவன் எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கான் அப்படிங்கிறது மக்கள் சிந்திக்க மறுக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லா லீடர்ஸ்க்குமே நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபோர்த் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னா, அண்ணன் செந்தமிழன் சீமான், அரசியல் ஆசான். இவருடைய கருத்துக்கள் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். இந்த மனுஷன் பேசக்கூடிய அரசியல் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கே தேவையான ஒரு அரசியல். மக்களையும் அந்த மண்ணையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் நேசிக்கணும் அப்படிங்கிறது ஒரு மகத்தான ஒரு தத்துவம். மனுஷன் பேசி 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 அவருடைய தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி போச்சுன்னு நினைக்கிறேன். எல்லா பிரச்சனைகளுக்கும் களத்தில் இறங்கி போராடி ஒரு தலைவருக்கான
தகுதிகள் அவர்கிட்ட பார்க்குறப்ப அது வெளிப்படுது அப்படிங்கிறது ரியாலிட்டி, மறக்க முடியாது யாராலும். எங்களுக்குமே பல கருத்து வித்தியாசங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், அவர் இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் அங்கே எடுத்து பேசுகிறாரு. ஸோ அவர் இலங்கைக்கு வந்தப்போ அன்றைக்கு இருந்த நிலைமை வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதுவே இன்றைக்கி ஸ்ரீலங்காவுடைய நிலைமை அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அவர் கனவுலையும் எட்டி பார்க்காத நிலைமையில நாங்கள் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ அவர் சின்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், இங்கே உள்ள அரசியல் அங்கே பேசாமல் இருந்தார் அப்படின்னு சொன்னால், அவர் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதவி. அவர் ஸ்ரீலங்காவுடைய அரசியலை பேசும் காலமெல்லாம் வடக்குலையும் கிழக்குலையும் ஸ்ரீலங்காவோட மிலிட்டரி பேசஸ் வந்துட்டு என்றைக்குமே கம்மியாகாது. அங்கே ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அதை அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களை பேசுங்க. அந்த மக்களுக்கான நியாயத்துக்கும் சரி, அங்கே அகதிகளாக இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அதுதான் பெட்டர். இங்குள்ள அரசியலை பேசுறது இங்கே வடக்கில் வாழக்கூடிய மக்களும் கிழக்கில் வாழக்கூடிய மக்களும் பாதிப்படுவாங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸ்ரீலங்காவுடைய பிரசன்ட் கவர்மெண்ட் இருக்குல்ல, ஏகேடியோட கவர்மெண்ட் வந்துட்டு சீமான் அண்ணாவுடைய கம்பேர் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா அவர் தமிழ் வேர்ஷன், இவர் சிங்கள வேர்ஷன் அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். இவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி காரல் மார்க்ஸ், லெனின் அப்படின்னு சொல்லியே 24 மணித்தியாலங்களும் போற இடங்கள் எல்லாம் அப்படியே வாழ்ந்தாங்க. காரல் மார்க்ஸாவே வாழ்ந்தாங்க, லெனினாவே வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் மேடைக்கு மேடை. ஸோ நாங்கள் வேற பொலிட்டிக்கல் ஐடியாலஜியில் வந்திருக்கோம், நாங்கள் வேற ஒரு எக்கனாமிக் பாலிசி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இன்றைக்கு ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 500 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நாட்டுடைய ரியாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால், பல விஷயங்கள் நல்லது பண்றாங்க, ஆனா கோர் இருக்குல்ல, ஒரு நாடு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்றது வந்துட்டு சுதந்திரம் கிடைச்சனால செலிப்ரேட் பண்றது மட்டும் இல்லை, அந்த நாட்டுடைய இக்கானமிக் பாலிசி ஃபைனான்ஷியலி எவ்வளோ இண்டிபெண்டாக இருக்கும் அப்படிங்கிறது, ஒரு மனிதனுடைய முதுகெலும்பு எவ்வளோ நேராக இருக்குது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கு எக்கனாமிக் பாலிசி யாரோடது அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி இருந்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. அவர் ஒரு பாலிசியை கொண்டாந்தார். ஸ்ரீலங்கா அந்த நேரத்தில் ஃபேஸ் பண்ண கிரைசிஸை வச்சு ஒரு டெம்பரரி சொல்யூஷன்ஸ். ஸோ அந்த சொல்யூஷனை இவங்க கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு போகிறாங்க. எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லை. ரணில் விக்ரமசிங்க யாருக்கிட்ட இருந்து அந்த பாலிசி எடுத்தார் அப்படின்னு சொன்னால், நிர்மலா சீதாராமன் ஸ்ரீலங்காவுக்கு வர்றாங்க. இக்கானமிக் கிரைசிஸ் இருக்கிறப்ப இந்தியா ஒரு லோன் கொடுக்குது, லோனோட சேர்த்து ஒரு பாலிசியுமே இன்ட்ரடியூஸ் பண்ணுது. இது ரொம்ப ஸ்ரீலங்கன்ஸுக்குமே தெரியாத ஒரு விஷயம். ஸோ அந்த பாலிசியை தான் ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்காவில் அமலுக்கு கொண்டு வந்தாரு. ஏகேடி கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னு சொன்னா அதை கண்டினியூ பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தான் ரியாலிட்டி. இதுல பொதுமக்கள் மறந்த ஒரு விஷயம் இருக்கு. மேனிஃபெஸ்டோ இருக்குல்ல, விஷன் டாக்குமெண்ட். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ப்ராமிஸ் கொடுப்பாங்க, நாங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு புக் வெளியிட்டாங்க. அந்த டோட்டலா அந்த ஏகேடி கவர்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்களும் மறந்துட்டாங்க, பொதுமக்களும் மறந்துட்டாங்க. அந்த புக்கையும் இன்னைக்கு ஸ்ரீலங்காவுடைய ரியாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி யாராச்சும் கம்பேர் பண்ணி பார்த்தாங்கன்னு சொன்னா அது வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள டிஃபரன்சஸ் இருக்கு. நான் ஏன் இதை இங்க ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னா, எலக்ட்ரல் பொலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. வாட் பேங்க், வாக்கை சேகரிக்கிறதுக்காக வேண்டி எல்லா அரசியல்வாதிகளும் சில விஷயங்களை பண்ணுவாங்க. எலக்ட்ரல் பொலிட்டிக்ஸை யாரால் ஜெயிக்க முடியாதோ, அந்த விஷயத்த கட்சிதமாக பண்ண முடியாதோ, அவரால் எலெக்ஷனை ஜெயிக்க முடியாது. எவ்வளோ பெரிய பாலிசி வச்சிருந்தாலும், எவ்வளோ பெரிய இன்டெலெக்சுவலாக இருந்தாலுமே அரசியலில் வின் பண்ணுறதுக்கு எலக்ட்ரல் பொலிட்டிக்ஸை சரியாக ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த விஷயங்களை அரசியல்வாதிகள் கரெக்டாகவே பண்ணுவாங்க. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுதுதான் இவங்களுக்கு சேலஞ்சே இருக்குது. ஸோ இப்போ இந்தியாவுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய விஷயம், பிஜேபியோட விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க தான் மணி பாலிசி நேஷனல் டிசிஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி யாரு வந்தாலுமே இதுல பெர்சன்டேஜ் வந்துட்டு டிஃபரெண்ட் ஆகும். இவங்க யாருமே, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் சரி, பொலிட்டிக்கல் லீடர்ஸும் சரி, நாங்க பிஜேபியோட 100% எனிமி, நாங்க எதிர்க்கணும்னு சொன்னா தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. பச்சை தண்ணியில வடை சுடுறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரைட்? ஸோ இதுல பெர்சன்டேஜ் வந்துட்டு டிஃபரெண்ட் ஆகும். இப்ப ஸ்டாலின் வந்தார் அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு அரசியலை தமிழ்நாட்டுல மக்களுக்கு முன்னாடி வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, நாங்க பிஜேபி ஐடியாலஜிக்கலா எதிர்க்கிறோம், 100% எதிர்க்கணும்னு மக்கள் நம்ப வச்சிருக்காரு. ஸோ அவர் திரைக்கு பின்னாடி சில விஷயங்களை பண்ணுவாரு, அது மக்களுக்கு தெரியாம பார்த்துக்கொள்வாரு. தமிழ்நாட்டோட அரசியல் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு போகும். அதுவே விஜயோ சீமானோ வந்தாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க ரெண்டு பேருமே அரசியலுக்கு புதுசு, அதாவது சிஸ்டத்துக்கு புதுசு. சீமானோ பாத்தீங்கன்னு சொன்னா அவர் அரசியலுக்கு புதுசு இல்ல, ரொம்ப காலமா இருக்காரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் எல்லாம் பேசுறாரு. ஆனா ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இங்க பாலிசி மட்டுமே வேலை செய்யாது, இங்க மணி வேணும், ரைட்? டிசிஷன்ஸ் மேக்கிங் பவர் வேணும். தமிழ்நாடு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியா இருந்துச்சுன்னு சொன்னா சீமானா சொல்லக்கூடிய அரசியல் வந்துட்டு சாத்தியம், அதுவும் ஒரு நாள்ல சாத்தியம் இல்லை. ஸோ இதை நம்பி இந்த இக்கனாமிக் பாலிசி, இந்த ஃபைனான்சியல் பாலிசியை, இந்த சர்க்கிளை நம்பி ஒரு சிஸ்டம் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. நான் ஒரு புதிய விஷயத்தோட புதிய ஒரு ஐடியாலஜியில வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாளில் ஒரு மணித்தியாலத்தை எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படி யாராச்சும் பண்ணுவாங்கன்னு சொன்னா முழு தமிழ்நாடுமே பிச்சைக்கார நாடகம் ஆகிடும். ஐ சாரி டு சே திஸ். அப்படி பண்றது இந்த உலகத்துடைய டிசைனை பொறுத்த வரைக்கும் சாத்தியம் இல்லை. என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு கற்பனைக்கு எட்டாத சில விஷயங்கள் இருக்கு. இது ஒரு மொனோபோலி கேபிட்டலிசம் வேர்ல்டு நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, தமிழ்நாட்டுடைய அரசியலை தமிழ்நாட்டில இருந்து கொண்டோ இல்ல இந்தியாவில இருந்து கொண்டோ யாரும் தீர்மானிக்க முடியாது. அதுதான் சொல்றது கேபிட்டலிஸ்ட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி. இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்றதுன்னா, ஏகேடி கவர்மெண்ட்
பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி IMF வந்துட்டு 100% எதிர்த்தாங்க, அவங்களுடைய பாலிசியை எதிர்த்தாங்க, அவங்களுடைய டாமினன்ஸ் எதிர்த்தாங்க. அதுவே இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா IMF ஓட ஒரே தட்டுல சாப்பிடுறாங்க, ஒரே தட்டுல தூங்குறாங்க அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி யாரெல்லாம் எதிர்க்கிறாங்கன்னு சொல்றாங்களோ கண்டிப்பா வாய்ப்பே இல்ல ராஜா அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு சொன்னா, பிஜேபி ஆர் காங்கிரஸ் நாளைக்கு வந்தாலுமே கூட சென்ட்ரல்ல யாரு பவர்ல இருக்காங்களோ, இப்பயுமே பிஜேபி கூட்டாட்சி முறையில கூட கிட்டத்தட்ட 16 ஸ்டேட்ஸ் வந்து அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. மற்ற ஸ்டேட் எல்லாமே கண்ட்ரோல் இல்ல அப்படிங்கிறது அதோட அர்த்தம் இல்ல. பெர்சன்டேஜ் வித்தியாசமா, ஒரு ஸ்டேட்ல 100% கண்ட்ரோல் இருக்கும், 90%, 70%, 50% பெர்சன்டேஜ் வித்தியாசமா இருக்கும். ஆனா ஆட்டம் வந்துட்டு பிஜேபியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். Central controls the rule of the game, but the state controls how the game is played locally. Central என்ன பண்ணும், பிஜேபி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, கேம்க்குரிய ரூல்ஸை போட்டு எப்படியெல்லாம் வளர்ச்சி கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்த பிளான் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த கேமை கொடுப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாலினோ சீமானோ விஜயோ யாரு வந்தாலும் அந்த கேமை லோக்கல்ல எப்படி பிளே பண்றது அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு மக்களுக்கு முன்னாடி ஷோ போட்டு காட்டுவாங்க. அதை தான் நாங்க எல்லாரும் பாக்குறோம், தமிழ்நாட்டு மக்கள் பாக்குறாங்க. அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. நான் சொல்ற விஷயம் உண்மையா போயினா நீங்க செக் பண்ணி பார்க்கணும். எப்படின்னு சொன்னா, மத்திய அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்குது, ரைட்? ஸோ நீங்க தமிழ்நாட்டில் நடந்த பிரச்சனைகளோட இதை மேட்ச் பண்ணி பாருங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணிச்சு, எதிர்த்தாங்களா இல்ல எதிர்க்கிற மாதிரி எடுத்தாங்களா, இதோட முடிவுகள் எப்படி வந்துச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய பிரச்சனைகள் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்னு பட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஹிந்தியோட விஷயம் வந்துட்டு எதிர்த்தாங்க, அது உண்மையுமே வரவேற்கத்தக்க விஷயம். அதே மாதிரி பல விஷயங்கள் நடந்துச்சு, நீட்டோட விஷயங்களாக இருந்தாலும் சரி. ஸோ மத்திய அரசாங்கத்தை இவங்க எப்படி எதிர்க்கிறாங்க, மக்களின் எதிர்ப்போட சில நேரங்களில் எதிர்ப்பாங்க. அப்படி மக்கள் எதிர்ப்பை தெரிவிக்கல அப்படின்னு சொன்னா அந்த நிலைமையை இவங்க மேனேஜ் பண்ணி அதை மேற்கொண்டு எடுத்துட்டு போவாங்க. இது யாருடைய அரசாங்கம் வந்தாலும் பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். பெர்சன்டேஜ் வேண்டாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடும். அதுக்காக வேண்டி 100% பிஜேபியோட ஐடியாலஜி தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது இல்லை. ஸோ பிஜேபிக்கு தேவை இவங்க கண்ட்ரோல்ல இருக்கணும், அவங்களுடைய சில விஷயங்களை சாதிச்சுக்கிறணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வச்சிருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி இது கூடும் குறையும் ஆட்சியாளர்களை பொறுத்து, ஆனா ஜீரோ ஆகாது. ஸோ எனக்குமே தமிழ்நாடு, அந்த மக்கள், அந்த மண் அவ்வளோ பிடிக்கும். ஹார்ட்ல ரொம்ப ஒரு ஸ்பெஷலான இடம் இருக்கு தமிழ்நாட்டுக்கும் அந்த மக்கள் மேலேயும். ஸோ இதை கண்ட்ரோல்ல கொண்டு வரது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒன்றும் ஈஸி இல்லை. பட் பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஆனால் மிகப்பெரிய ஒரு சிவிலைசேஷனோட இவங்க எதிர்த்து போராடுறாங்க பிஜேபி. கஷ்டம், ஆனால் முடியாமலும் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் விழிச்சுக்கொள்ளணும். ஆனால் யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சியை எப்பவுமே மக்கள் கையில் வச்சிருக்கணும். எப்படி வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஜல்லிக்கட்டு மாதிரி. எப்பயுமே ஒரு தவறான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் கொஸ்டின் பண்ணுறதுக்கு 2 தடவை யோசிக்கக்கூடாது. ஸ்ரீலங்காவில் நாங்கள் பண்ணக்கூடிய தவறும் எல்லா நாடுகளையும் மக்கள் பண்ணக்கூடிய தவறு, ஒரு பார்ட்டிக்கு எலெக்ஷன் போட்டு வந்துடுவாங்க, ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துருவாங்க, சோழி முடிஞ்சு அப்படின்னு சொல்லி வீட்டில் உட்காந்துருப்பாங்க, நடக்கிறத பார்த்துக்கிறேன். அப்படி பண்ணாமல் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து ஓட் பண்ணுறீங்க, அந்த நிமிஷத்தோட அவங்க பண்ணக்கூடிய நல்லதுக்கு கூட நில்லுங்க. தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சிட்டாலே அதை எதிர்க்க தொடங்கினுங்க. இதுதான் இதெல்லாத்தையும் தடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன். ஸோ ஃபைனலா கொஸ்டின் பண்றதை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. அது யாரு ஆட்சிக்கு வந்தாலும் சரி. ஸோ நீங்க யாருக்கு vote பண்ணீங்க, நீங்க யாரு வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.